அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடியார்கள் தன்னை நெருங்க வேண்டும் என்பதற்காக இரக்கமான ரப்புல் ஆலமீன் பல சந்தர்ப்பங்களை நமக்கு தந்து அமல்களால் சிறந்தவர்களாக நாம் மாற ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாய்ப்பளிக்கின்றான். அந்த அடிப்படையில் இப்போது நாம் இருக்கக்கூடிய மாதம் புனித மாதங்களில் ஒன்றாகும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ஜத்துல் தவாபில் உரையாற்றிய போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைத்த நாளில் இருந்த பழைய நிலையிற்கே காலம் திரும்பிவிட்டது. இதற்கு முன் மக்கத்து முஷ்ரிகீன்களும் யூத கிறிஸ்துவர்களும் காலத்தில் மாற்றம் செய்து வந்தார்கள். ஓர் ஆண்டு என்பது 12 மாதங்களாகும். அவற்றில் 4 மாதங்கள் போரிடுதல் விளக்கப்பட்ட புனித மாதங்களாகும். அந்த 4 மாதங்களில் 3 மாதங்கள் தொடர்ந்து வருகின்றவையாகும். அவை துல் அதா, துல் ஹஜ், முஹர்ரம் மற்றும் ஜமாது சானிக்கும் சபானுக்கும் இடையிலுள்ள முலர்குலத்து ரஜப் மாதமாகும். இந்த ஹதீஸ் இடம்பெற்றுள்ள நூல் புகாரி. எனவே இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த மாதத்தில் நாம் என்னென்ன நல்லவர்கள் செய்ய வேண்டும் என்பதை இப்போது நாம பார்க்கலாம். ஹஜ்ஜுடன் தொடர்பான அனைத்து வணக்கங்களிலும் ஈடுபடுதல். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு உம்ரா செய்வது மறு உம்ரா வரையிலுள்ள பாவங்களின் பரிகாரமாகும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. மேலும் நாம ஃபர்லான வணக்கங்களை தவறாம செஞ்சு வரணும். சுன்னத்தான நஃபீலான வணக்கங்களின் மூலம் அல்லாஹ்வை நெருங்க முயற்சி செய்ய வேண்டும். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் கூறுகின்றான், எவன் தன் நேசரை பகைத்து கொண்டானோ அவனுடன் நான் போர் பிரகண்டம் செய்கின்றேன். எனக்கு விருப்பமான செயல்களில் நான் கடமையாக்கிய ஒன்றை விட வேறு எதன் மூலமும் என் அடியான் என்னுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்வதில்லை. என் அடியான் கூடுதலாக, அதாவது நஃபீலான வணக்கங்களால் என் பக்கம் நெருங்கி வந்து கொண்டே இருப்பான். இறுதியில் அவனை நேசித்து விடும்படி அவன் கேட்கின்ற செவியாக, அவன் பார்க்கின்ற கண்ணாக, அவன் பற்றுகின்ற கையாக, அவன் நடக்கின்ற காலாக நான் ஆகிவிடுவேன். அவன் என்னிடம் கேட்டால் நான் நிச்சயம் தருவேன். என்னிடம் அவன் பாதுகாப்பு கோரினால் நிச்சயம் நான் அவனுக்கு பாதுகாப்பு அளிப்பேன். ஓர் இறை நம்பிக்கையாளரின் உயிரை கைப்பற்றுவதில் நான் தயக்கம் காட்டுவதை போன்று நான் செய்யும் செயலிலும் தயக்கம் காட்டுவதில்லை. அவனோ மரணத்தை வெறுக்கின்றான், நானும் மரணத்தின் மூலம் அவனுக்கு கஷ்டம் தருவதை வெறுக்கின்றேன். இந்த ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றிருக்கு. இதனுடைய அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. மேலும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த மாதத்துல நாம அல்லாஹுவை நெருக்கமாகறதுக்கான வழி என்னன்னு தேடி அதன் பக்கம் நாம செல்லணும். அதிகமாக நாம குர்ஆன் ஓதுவதன் மூலம் அல்லாஹுடைய நெருக்கத்தை நாம பெறலாம். மேலும் இந்த மாதத்துல நாம அதிகம் சதக்கா கொடுக்கலாம். அதன் மூலம் அல்லாஹ் நம்மளுடைய நன்மைகளை தருவான். மேலும் இந்த மாதத்துல நாம அதிகமாக நோன்பு நோக்கணும். குறிப்பாக அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ்விடம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட முடியும். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் அரஃபா துல்ஹஜ் 9வது நாளில் அடியார்களுக்கு நரக விடுதலை அளிக்கும் அளவிற்கு வேறெந்த நாட்களிலும் நரக விடுதலை அளிப்பதில்லை. அன்றைய தினம் அவன் அரஃபாவில் உள்ளவர்களை நெருங்கி வானவர்களிடம் அவர்களை குறித்து பெருமை பாராட்டுகிறான். இவர்கள் எதை நாடி இங்கு குழுவியுள்ளார்கள் என்று பெருமிதத்தோடு கேட்கின்றான். இந்த ஹதீஸ் 2 அறிவிப்பாளர்கள் தொடர்பில் வந்துள்ளது, முஸ்லிம் மற்றும் அத்தியாயம் 15 ஹஜ். மேலும் அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அரஃபா நாளின் நோன்பு அதற்கு முன்னுள்ள ஓர் ஆண்டு மற்றும் பின்னுள்ள ஓர் ஆண்டின் குற்றங்களை அழித்துவிடும். இடம்பெற்றுள்ள நூல் திர்மிதி. இந்த நாளில் நாம அதிகமான முழு ஈடுபாட்டோட அல்லாஹுவிடம் நெருங்குறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த நாளை நாம கைவிடக்கூடாது. இந்த புனித மாதங்களில் நாம் பேண வேண்டியவை என்னவென்று இப்போது பார்க்கலாம். அல்லாஹுக்கு
மிக விருப்பமான அமல்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஜிஹாதையே அல்லாஹ் இம்மாதத்தில் தடை செய்துள்ளான். அப்படி இம்மாதங்களில் தடை செய்துள்ள போது இப்புனித மாதங்களில் உறவுகளோடு நாம் சண்டை பிடிக்க முடியுமா? சக முஸ்லிம்களோடு சண்டையிட முடியுமா? அயல் வீட்டார்களுடன் சண்டையிட முடியுமா? வரம்பு மீறாத மாற்று மத சகோதரர்களுடன் நாம் சண்டையிட முடியுமா? இப்படியான காரியங்களில் ஈடுபடுவது இப்புனித மாதங்களை களங்கப்படுத்தும் குற்றமாக செயலாகும். மேலும் இம்மாதங்களில் பாவங்களை விட்டு விடுபட வேண்டும். பாவங்களில் ஈடுபடுவதை அல்லாஹ் தடை செய்துள்ளான். பொதுவாக முஸ்லிம்கள் என்றாலே பாவங்களை விட்டு ஈடேற்றம் பெற்றவனாக எப்போதும் இருக்க வேண்டும். என்றாலும் மனிதன் என்ற அடிப்படையில் சில தவறுகள் அவ்வப்போது நம் வாழ்வில் நிகழ்வதுண்டு. அப்படியான தவறுகள் மறந்தும் கூட நாம் இந்த மாதங்களில் நிகழ்த்திவிடக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டும். இம்மாதங்களில் செய்யப்படும் தவறுகளுக்கு 2 வித பாவங்கள் எழுதப்படும். ஒன்று செய்த தவறுக்கான கூலி, இரண்டாவது இப்புனித மாதத்தின் புனிதத்தை பேணாதவதை போன்ற கூலி. மேலும் இத்தகைய சிறப்பான இம்மாதத்தில் அல்லாஹ்விடம் நெருங்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு நாமே ஏற்படுத்தி நம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிக்க வேண்டி அல்லாஹ்விடம் கேட்டால் நிச்சயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு நமக்கு சொர்க்கத்தை அளிப்பான். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.